வணக்கம். இந்த வீடியோல வந்து சினாரியோ மேனேஜரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பெஸ்ட் கேஸ், வர்ஸ்ட் கேஸ், அதே மாதிரி நார்மல் கேஸ் அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜை எப்படி மாத்தினா நம்ம டேட்டாஸ் எப்படி மாறும் அப்படிங்கறக்காக ஒரு சினாரியோ மேனேஜர்ங்கிற ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண போறோம். இந்த சினாரியோ மேனேஜர் எங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பார்ல டேட்டால இங்க பாருங்க வாட் இஃப் அனாலிசிஸ்க்குள்ள நம்ம முந்தா நேத்து எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு வீடியோல வந்து கோல் சீக் அண்ட் டேட்டா டேபிள் பார்த்திருந்தோம். இப்போ சினாரியோ மேனேஜர் பாக்குறோம். சினாரியோ மேனேஜர் கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதுக்கு முன்னால நம்ம எந்த செல்ல சேஞ்ச் பண்றோமோ அந்த செல்ல கிளிக் பண்ணிட்டு தென் யூ கேன் கோ ஃபார் தி சினாரியோ மேனேஜர். இப்போ வந்து ஆட்னு கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சினாரியோ ஆட் பண்றோம். பெஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு மாசம் வந்து ஒரு எவ்வளவு பர்சன்டேஜ் மாறும் அப்படின்னு நம்ம வந்து போடுறதுக்காக தான் பண்றோம். லெட்ஸ் டேக் பெஸ்ட் கேஸ் வந்து 6% அப்படிங்கறத வச்சுக்கலாம். இப்போ இங்க 6% அப்படிங்கறது வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ அடுத்த ஒரு சினாரியோ வர்ஸ்ட் கேஸ் ஒரு 4% தான் ஆட் ஆகும் அப்படிங்கிறோம். அதுக்கு it is let's case 2 அப்படின்னு வச்சுக்கோம். case 2 வந்து it is 4%. இங்கேயும் கூட நேமும் கூட இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ வந்து ஓகே கொடுக்குறோம். இங்க என்ன பண்றோம் 4% மாத்திரம் 0.04 அப்படின்னு சொல்றோம். இப்போ ஓகே கொடுத்துறீங்க. இது மாதிரி யூ கேன் கோ இட் ஃபார் அனதர் கேஸ் ஆல்சோ. என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட அதாவது வந்து ஒரு 2%ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு காட்டுறோம். ஸோ அப்ப வந்து அதே மாதிரி வந்து 2% கேஸ் 2 வந்து என்ன அப்படின்னா 2% கேஸ் 2% அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பேரு. ஓகே கொடுக்குறோம். இங்க வந்து என்ன பண்ணுவோம் 0.06 பதிலா நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் தட் we are putting 0.2 மட்டும் போடுறாங்க. 0.02 போட்டு ஓகே கொடுத்துறீங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சினாரியோஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டேட்டாவை வந்து பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு போது பெஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்ததுதான் இல்லைங்களா, நார்மல் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து காட்டுறோம். சரி நம்ம வந்து ஒரு 4%ல இதானா என்ன ஆகும் அப்படின்னு பாக்கணும். இங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் சோன் கொடுத்தீங்கன்னா போதும். பாருங்க இங்க டேட்டா மாறுது. அதே மாதிரி 2%ல வாங்கினா இங்க சோ கொடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம பட்ஜெட் வந்து 4%ல அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னம்னா 4% கிளிக் பண்ணி காட்டிட்டு இது ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் க்ளோஸ் இட், அவ்வளவுதாங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேட்டா ஃபுல்லாவே வந்து 4%ல மாறிடும். இது மாதிரி வந்து நம்ம பெர்சன்டேஜ் மாத்தி பாக்குறதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு செல்லையும் பார்க்க வேண்டியது இல்லை. இது மாதிரி ஒரு வேல்யூ மட்டும் இல்ல, ஒரு 4-5 வேல்யூஸும் கூட நீங்க வேரியபிளா எடுத்து நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குமரவேலன் காடை எக்ஸல்